الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في آية أخرى إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பூரண வாழ்வை தரக்கூடிய தூணின்றி வானம் படைத்த தூய வல்லோன் அல்லாஹ்வை துதிபாடி புகழ்ந்தவனாகவும் அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் ஒட்டக மண்ணில் பிறந்து ஒட்டா மனங்களை ஒட்ட செய்த கண்மணி கோமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வழுவாது தழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த நல்ல நாளிலே நல்ல அவையிலே நல்ல இடத்திலே நல்ல நேரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். ஆண்டுகளில் சிறந்த ஆண்டு மக்கா வெற்றி பெற்ற ஆண்டு என்று சொன்னாலும், மாதங்களின் சிறந்த மாதம் பெருமானார் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலும், வாரங்களில் சிறந்த வாரம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்த வாரம் என்று சொன்னாலும், நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையினுடைய நாளாக என்று சொன்னாலும், நேரங்களில் சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொன்னாலும், இரவுகளில் சிறந்த இரவு இந்த லைலத்துல் கதிரினுடைய இரவாகத்தான் இருக்க முடியும் என்று கூறியவனாக எனது உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன். எனது உரையை துவங்குவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையை எத்தி வைத்து அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில்தான் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு சொன்னான், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருவசனத்திலே கூறி காட்டுகின்றான். இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த இரவு என்பதாக அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரினுடைய இரவை குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்வார்கள், ஒரு மனிதன் சாதாரணமான நேரத்தில் வெறும் சாதாரண நாட்களில் தொழக்கூடிய ஒரு ரகாத்தை அந்த மனிதன் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் தொழுதால், உயிரோடு 1000 மாதங்கள் நின்று தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா இந்த ஒரு இரவில் ஒரே ஒரு ரக்காத்தை தொழுதவனுக்கு
அல்லாஹு தஆலா தருகின்றான் என்பது வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு மனிதன் இந்த ஒரு இரவிலே 1 தீனாரை சதகா செய்கின்றான், 1 திர்ஹத்தை சதகா செய்கின்றான் என்று சொன்னால் அவன் 1000 மாதங்கள் தொடர்ந்து சதகா கொடுத்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவிலேயே தந்து விடுகின்றான். நம்மளுக்கெல்லாம் லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் லைலத்துல் கத்ரை நினைத்து சந்தோஷப்படவில்லை. எங்களுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை, சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று நினைத்து சந்தோஷப்படவில்லை. அந்த லைலத்துல் கத்ர் வருவதற்கு காரணமான நபியுல் கத்ரை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். லைலத்துல் கத்ர் வருவதற்குண்டான காரணத்தை நபியுல் கத்ராக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களோடு இருக்கும் நேரத்திலே அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் போன்ற பலவிதமான இரவுகள் வந்தாலும் நபிக்கு முன்னால் அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர்கள் நபியை பெற்று விட்டார்கள். ஆகையால் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவு அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. இரண்டாவதாக சொல்வார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நபியிடத்துல கேட்கிறாங்க, நபியோட மனைவி தானே, நபிகிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஷஹீத் என்றால் யார், ஷஹீத் என்றால் யார் என்பதாக கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அம்மா ஆயிஷா, ஷஹீத் என்று சொன்னால் பொதுவாக அனைவரும் விளங்கியது, அல்லாஹ்வின் பாதையில் ஒருவர் போர் செய்கின்றார், அல்லாஹ்வின் பாதையில் ஒருவர் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார், அந்த நேரத்தில் மரணித்து விட்டால் அவர்தான் ஷஹீத் என்பதாகத்தான் அனைவரும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், வயிற்று வலியில் ஒருவன் மரணிக்கிறான் என்று சொன்னால் அவனும் ஷஹீதாகத்தான் இருப்பான். ஒருவன் தண்ணீரிலே மூழ்கி இறந்து விடுகின்றான் என்று சொன்னால் அவனும் ஷஹீதாகத்தான் இருக்கின்றான். கட்டிடம் இடிந்து விழக்கூடியவன், அதில் விழுந்து மரணிக்க கூடியவனும் ஷஹீதாகத்தான் இருக்கின்றான். இந்த 3ஐயும் பெற்றவர்கள் யாரு தெரியுமா? இந்த 3ஐயும் பெற்றவர்கள் யாரு தெரியுமா? இப்பொழுது ஈரானிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த 3ஐயும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ நபர்களுக்கு, எத்தனையோ குழந்தைகளுக்கு அந்த காட்சிகளை பார்த்து அவர்களால் முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நம்மளால் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி விட்டால் நன்றாக இருக்குமே, அல்லாஹ் நம்மையும் ஷஹீதாகி விட்டால் நன்றாக இருக்குமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஈமானில் ஒரு சிறிதளவாவது அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. அந்த சிறிய குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றது, தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீர் குடிக்க செல்வதற்கு முன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு குண்டை போட்டு அவர்களை அழித்து விடுகின்றார்கள். அப்பேற்பட்டவர்கள் ஷஹீதாக இருக்கின்றார்கள். பலஸ்தீனத்திலே நாம் எல்லாம் பார்த்ததுதான், நாம் எல்லாம் அறிந்து கொண்டதுதான், பலஸ்தீன மக்களுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் கொடுமை செய்தார்கள் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எந்த அளவிற்கு ஈமானோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த லைலத்துல் கத்ரை போன்ற பல இரவுகள் வந்தாலும் நம்மால் அவர்களினுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்றாலும் பெருமானார் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் பெருமானார் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாருமே, நமக்கு முன்னால் வாழ்ந்த அனைவரும் 1000 வருடங்கள், 200 வருடங்கள், 300 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கள் தான் சொன்னீர்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலகட்டம் 60 to 70 வரையும் தான், 60 வயதிலிருந்து 70 வயது வரை தான் என்னுடைய உம்மத்தில் வாழக்கூடியவன் வாழ்ந்து கொண்டு இருப்பார் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்பொழுது அவர்கள் 200 வருடங்கள் வாழ்ந்தார்கள், 300 வருடங்கள், 1000 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தார்களே, அவர்களுடைய அமல்களுக்கும் நம்முடைய அமல்களுக்கும் வேற்றுபாடுகள் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், வேற்றுபாடுகள் இருக்குமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கின்றான்.
என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த இரவை வைத்திருக்கின்றான். அந்த ஒரு இரவில் நின்று தொழுதால் போதும் 1000 வருடங்களை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் எவன் ஒருவன் அல்லாஹும்ம பாரிக் ஃபில் மௌத்தி வ பஅதல் மௌத், அல்லாஹும்ம பாரிக் ஃபில் மௌத்தி வ பஅதல் மௌத், அல்லாஹும்ம பாரிக் ஃபில் மௌத் பஅதல் மௌத் என்று கூறக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி துஆவை எவன் ஒருவன் 25 முறைகள் கூறுகின்றானோ அவன் முழுமையாக லைலத்துல் கத்ரினுடைய இரவை பெற்றுவிட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் 3 முறை இந்த துஆவை ஓதினால் போதும் அவன் லைலத்துல் கத்ரை நெருங்கி விட்டான், அவன் லைலத்துல் கத்ரை நெருங்கி விட்டான், லைலத்துல் கத்ரை அடைந்து விடுவான் என்று கூறவில்லை. இந்த ஒரு அமலை, இந்த ஒரு துஆவை ஒருவன் 3 முறை ஓதிவிட்டால் அவன் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டான் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த துஆவை நம்மவர்களுக்கு கற்று தருகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு அல் அலீமுல் கரீம் வ ரப்பிஸ் ஸமாவாதி அஸ்-ஸப்இ வ ரப்பில் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு அல் அலீமுல் கரீம் வ ரப்பிஸ் ஸமாவாதி அஸ்-ஸப்இ வ ரப்பில் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் வ ரப்பிஸ் ஸமாவாதி வஸ்-ஸப்இ வ ரப்பில் அர்ஷில் அஸீம் என்பதாக இந்த ஒரு துஆவை எவன் ஒருவன் 3 முறை ஓதுகின்றானோ அவன் லைலத்துல் கத்ரினுடைய அமல்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்றுவிட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி அவர்கள் எந்த அளவிற்கு நம் மீது பாசம் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நபி அவர்கள் மியராஜினுடைய இரவிலே ஒரு முறை தான் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். ஒரு முறைதான் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். மியராஜிற்கு சென்று அல்லாஹ்வை பார்த்து விட்டு வந்த தருணம் ஒரு முறைதான். ஆனால் நபி ஒரு முறை கண்டதை நம்மால் ஒவ்வொரு நாளும் 5 முறைகள் காணக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் கண்ட ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் 5 முறை காணக்கூடிய பாக்கியத்தை தருகின்றார்கள். அஸ்ஸலாத்து மியராஜுல் முஃமினீன், அஸ்ஸலாத்து மியராஜுல் முஃமினீன். என்னுடைய உம்மத்தின் தொழக்கூடியவர்களினுடைய ஒரு தொழுகை அல்லாஹ்வை சென்று பார்த்து வந்த நன்மையான மியராஜிற்கு ஒப்பானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்று தெரியுமா? நபி அவர்கள் அந்த தொழுகையிலே 2 தொழுகை போதும். ஒவ்வொரு நாளும் நாம் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் லைலத்துல் கத்ரினுடைய நன்மைகளை அடைய வேண்டும், லைலத்துல் கத்ரினுடைய ஒவ்வொரு பலன்களையும் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரகாத் சுன்னத்துகளும், இஷாவிற்கு பின்னால் 4 ரகாத் சுன்னத் தொழுகையும் எவர் ஒருவர் தொழுகின்றாரோ, அவர் எந்த காலமெல்லாம் தொழுகின்றாரோ, தினமும் ஒருவர் தொழுதால் தினமும் அவருக்கு லைலத்துல் கத்ரினுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். நபி அவர்கள் ஒரு நாள் கிடைக்கவில்லை, ஒரு நாள் நம்ம அவர்களுக்கு வாங்கி தரவில்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய உம்மத் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாசத்தையும் நேசத்தையும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே நபி அவர்கள் நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்ட பாக்கியத்தை வாங்கி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே வருகின்றான், பள்ளிக்கு வந்து தொழுகின்றான், தொழுதுவிட்டு அவன் செல்கின்றான். அவன் தொழுத ஒவ்வொரு ரக்காத்திற்கும், அவன் தொழுத ஒவ்வொரு ரக்காத்திற்கும் 1000 வருடங்கள் அவன் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அப்பேற்பட்ட நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். நாம் எல்லாம் இஷாவினுடைய ரக்காத்துகளையும் தராவீகளையும் இதற்கு பின்னால் வித்ரையும் தொலை இருக்கின்றோம். நாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுகின்றோமோ அத்தனை மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு வாரி தர காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்மில் பல நபர்கள் அதனை சிந்திக்காமலும் அதனை ஏற்படுத்தி பார்க்காமலும் அதனை சிந்திக்காமல் நாம் விட்டு விடுகின்றோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கின்றார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். பெருமானார் என்னிடத்தில் சொன்னார்கள், லைலத்துல் கத்ரினுடைய இரவு எப்பொழுது தெரியுமா? லைலத்துல் கத்ரினுடைய இரவு எப்பொழுது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அந்த இரவினுடைய பகல் விடிந்து விட்டால் சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய அந்த உஷ்ணம், சூரியனுடைய அந்த ஒளி குறைந்து விடும். சூரியனுடைய அந்த அசராத், அதனுடைய தாக்கம் நம்மவர்களுக்கு தெரியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுஃபியானே சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள், 27 தான் ரமலானினுடைய பிற 27 தான் நபி அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று எனக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த லைலத்துல் கத்ரில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் துஆ. துஆவை நாம் எந்த நேரத்திலும் விட்டுவிடக் கூடாது. குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே நாம் அனைவரும் அதிகமாக துஆ கேட்க வேண்டும் என்பது நபியினுடைய ஆசையும் அதுதான், உலக நியதியும் அதுதான் என்பதாக சுஃபியானே சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் சொல்கின்றார்கள், பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், 27 ரமலானுடைய பிறை 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்பதாக பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வளவுதான் நாம் அமல் செய்தாலும் சரி, பெருமானார் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ர், தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபி மினல் அஷ்ரில் அவாஹிர். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒற்றை படைகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு ஒற்றை படை இரவுகளிலும் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த லைலத்துல் கத்ரினுடைய பாக்கியத்தை அடைய ஆசைப்பட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள். 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். 2 மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். அதற்கு முன்னால் நபியினுடைய முஹப்பத் எந்த அளவிற்கு இருந்தது, நபியின் அம்மவர்களை எவ்வாறு நேசித்தார்கள், அல்லாஹ் நபி அவர்களை எவ்வாறு நேசித்தான், அல்லாஹ் நபி அவர்களை நேசித்ததினுடைய வெளிப்பாடு என்னவென்று தெரியுமா? நபியை அல்லாஹ் நேசித்ததின் வெளிப்பாடு, அல்லாஹ் நபி அவர்களை தன்னின் பால் மியராஜிற்கு அழைத்து கொண்டான். தன்னை காண வேண்டும் என்பதற்காக நபி அவர்களை மியராஜிற்கு அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் தஆலா இணைத்துக் கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், தூசினா மலையிலே நின்று கொண்டு, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும், யா அல்லாஹ் நான் உன்னை காண வேண்டும் ஆசை எனக்கு இருக்கின்றது யா அல்லாஹ். சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானா, இந்த மலையில நான் என்னுடைய ஒளியை ஒன்னே நான் போடுறேன், அதை நீங்க பார்த்துட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கலாம். அந்த ஒளியை நீங்க பார்க்கறதுக்கு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் என்னை உங்களுக்கு முன்னால காட்டுறேன்னு சொன்னோன்னே அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த மலையிலே வீசுகின்றான். அந்த மலை சிதறி விடுகிறது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விடுகின்றார்கள், மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். அப்பொழுது இப்பேற்பட்ட நபி எந்த அளவிற்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் வருகின்றார். உங்களுடைய தவணை முடிந்து விட்டது, அல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்னா வாங்க வாங்கன்னு சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அடிச்சிடுறாங்க. ஓங்கி அடிச்சோன்னா அல்லாஹ் கிட்ட போய் கேட்குறாங்க, மலக்குல் மௌத் அல்லாஹ் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் அவங்களுடைய ரூஹை வாங்கலான்னு போனேன், அவங்க என்ன அடிச்சிட்டாங்க யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஆட்டை எடுத்து செல்லுங்கள், முடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை எடுத்து செல்லுங்கள், அந்த ஆட்டில் அவருடைய ஒரு கையை வைக்க சொல்லுங்கள், அந்த கைக்குள் எத்தனை ரோமங்கள் எத்தனை முடிகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிடுங்கள். மலக்குல் மௌத் அவங்களும் வந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மாதிரி இந்த ஆட்டை கொடுத்து உங்க கையை வைக்க சொல்லி அந்த கைக்குள்ள எத்தனை ரோமம் எத்தனை முடி இருக்கோ அத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்துக்கலாம்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பியும் கேட்கிறாங்க, இந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் உங்களுக்கு மவுத்து வந்துடும், நீங்க வந்துடணும். அப்ப அல்லாஹ்வினுடைய
அல்லாஹ்வினுடைய ஒரு இது எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் இதை தான் விரும்புகின்றான், என்னை இப்பொழுதே வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் நான் இப்பொழுதே வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர்களை அழைத்து விட்டு செல்கின்றார்கள். அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்பேற்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், நபியவர்கள் கேட்டும் பெறாத பாக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், கிடைக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், கிடைக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், கிடைக்கவில்லை. நபியவர்கள் கேட்கவில்லை, தூங்குகின்றார்கள். நபியவர்களை அழைத்து வருவதற்காக, நபியவர்களை தன்னின் பக்கம் அழைத்து வருவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். ஜிப்ரீலே, என்னுடைய நபியை அழைத்து வாருங்கள், என்னுடைய நபியை அழைத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆசுவாசப்படுத்தி வர வைக்கின்றான் என்று சொன்னால், அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை வாங்கி தந்த நபியை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நபியவர்களை எந்த அளவிற்கு நேசித்தான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபியை நேசித்தார்கள்? சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபியை நேசித்தார்கள்? ஒரு முறை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மரணப்படுக்கையிலே படுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்து வந்துடும், மரணிக்க போறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அவங்கள நலம் விசாரிக்கலாம்னு சொல்லி வரும்போது, அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்களாம், மற்ற சஹாபாக்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க, இந்த சஹாபி, இந்த தோழர் என்னுடைய நண்பர் தல்ஹா ரலியல்லாஹு இன்று இரவு மரணித்து விடுவார்கள், இன்று இரவே இவர்கள் மரணித்து விடுவார்கள், இவர்களின் மரண செய்தியை முதலில் எனக்குத்தான் சொல்ல வேண்டும், இவர்கள் மரணித்தவுடன் முதலில் எனக்குத்தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வராங்க சஹாபிலாம். அப்ப தல்ஹா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நான் இன்னைக்கு நைட்டு மரணிச்சிருவேன் எனக்கே தெரியும், ஆனா நீங்க நபிக்கு அந்த விஷயத்தை மட்டும் அறிவிச்சிடாதீங்க, நபிக்கு அந்த விஷயத்தை சொல்லிடாதீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு நைட்டு வஃபாத் ஆயிடுறாங்க. காலையில விடிஞ்சிருது, ஃபஜருடைய நேரம் வந்துருச்சு. ஃபஜருடைய தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்தோடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒரே ஒரு ஏக்கம் மட்டும், நம்ம நேற்றே சொன்னோமே இந்த மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு மரணிச்சிருவாங்க, எனக்கு செய்தியை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு சொன்னோமே, இரவிலேயே அவர்கள் மரணித்திருப்பார்களே, இன்னும் எனக்கு செய்தி வரவில்லையே என்று தன்னுடைய தோழர்களை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்களாம், தல்ஹா ரலியல்லாஹு அவங்க மரணிச்சிட்டாங்களா, எனக்கு முதல்ல செய்தியை சொல்ல சொன்னனே நீங்க சொல்லலையே அப்படின்னு சொன்னோன்னே, யா ரசூலல்லாஹ் அவங்க மரணிச்சிட்டாங்க, அவங்கள குளிப்பாட்டி தொழுக வச்சு நாங்க அடக்கம் பண்ணிட்டோம், அவங்கள குளிப்பாட்டி தொழுக வச்சு நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் யா ரசூலல்லாஹ்னு சொன்னோன்னே, ரசூலுல்லாஹ் ஓடி போயிட்டு அவங்களுடைய கபர்ல நின்று தொழுக வைக்கிறாங்க. ஜனாசா தொழுகை நடத்துறாங்க ரசூலுல்லாஹ். 2வது வாட்டி ஜனாசா தொழுகை நடத்திட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதனால நீங்க எனக்கு சொல்லல, எதனால நீங்க என்னுடைய தோழரின் மரணத்தின் செய்தியை எனக்கு சொல்லவில்லை என்று கேட்ட பொழுது, அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், தல்ஹா ரலியல்லாஹு எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், தல்ஹா ரலியல்லாஹு எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், நான் மரணித்து விட்டால் நபி அவர்களுக்கு செய்தி சொல்லி விடுவீர்கள், நபி உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லிடுவீங்க, ஆனா நபி நைட் டைம்ல வரும்போது வெளிச்சம் எதுவுமே இருக்காது, இருட்டா இருக்கும், காட்டு வழியா தான் வரணும் அந்த டைம்ல, அப்படி வரும்போது நபியினுடைய காலில் ஒரு முள்ளோ கல்லோ குத்தி விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன், ஒரு கல்லோ முள்ளோ குத்தி விடுவதை விட நபி அவர்களினுடைய காலில் ஒரு முள் ஒரு கல் குத்துவது என்பது என் இதயத்தை நான் இரும்பு சங்கிலிகளால் இரும்பு ஆணிகளால் வைத்து கிழித்து கொள்வதற்கு சமம் என்று சொன்னார்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். என்று சொன்னால் சஹாபாக்கள் நபியின் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் நபி அவர்களின் மீது வைத்த நேசம் யாரால், சஹாபாக்கள் நபியின் மீது வைத்ததினுடைய பிரதிபலன் நபியவர்களுக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது என்பது. ஆனால் நபியவர்கள் இவர்களையெல்லாம் விட்டு நம்மவர்களை நேசித்தார்கள். நம்மவர்களை எந்த அளவிற்கு நேசித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் மியராஜுக்கு நபி அவர்களை கூப்பிட்டோன்னு அங்க போனோன்னு அல்லாஹ் நபி அவர்களுக்கு சலாம் சொல்றான். அல்லாஹ் நபி அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபியே என்னுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பதா அல்லாஹ் சொல்லும் போது, அப்ப நபி சொன்னாங்களாம், தயங்கிக்கிட்டே அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய சலாம் எனக்கு மட்டும் இருந்தா எப்படி யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கும் அந்த சலாத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், என்னுடைய உம்மத்திற்கும் நீ சலாமை எத்தி வை யா அல்லாஹ் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் நம்முடைய உம்மத்திற்கும் நபியினுடைய உம்மத்தார்கள் அனைவருக்கும் அந்த நேரத்திலே சலாம் கூறினான் என்பது ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மியராஜிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டு போறாங்க. புராக் வாகனத்துல போய்கிட்டே இருக்கும்போது சித்ரத்துல் முன்தஹா, நபியினுடைய பயணம் 3 தான் சொல்லி எல்லாம் ஒரே இதுல முடிச்சிருவாங்க. மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா 15வது ஜுஸ் ஆரம்பத்துல வரும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. பரிசுத்தமான நபி அவர்களை அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டான், அது வரவழைத்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிகாட்டுவான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இதுவரை ஒரு பயணம். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்கள் கடந்து சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து காபா கௌசைன் என்று சொல்வார்கள். இரு வில்லினுடைய முனைகளும் எந்த அளவிற்கு ஒட்டுமோ அந்த அளவிற்கு நபி அவர்களும் அல்லாஹ்வும் இணைந்திருந்தார்கள் என்பதாக 3 பயணத்தை சொல்வார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து அல்லாஹ்வை அவர்கள் கண்ட சரித்திரம் வரை மற்ற அனைவரும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை அனைவரும் மறந்து விடுகின்றார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாம் சொல்ல மறந்துடுறாங்க. என்ன தெரியுமா? சித்ரத்துல் முன்தஹாக்கு ரசூலுல்லாஹ் போனோன்னு அது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடயே வராங்க. கூடயே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3வது பயணத்துல நம்மளை விட்டுட்டு போறாங்க. நபி அவர்களை விட்டுட்டு போனோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நபி கேட்கிறாங்களாம், மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் என் கூட வந்தீங்க, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் என் கூட வந்தீங்க, இங்க இருந்து அல்லாஹ் கூட வரைக்கும் என் கூட வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஏக்கத்துல கேட்கறாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால், இன்னும் நான் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் நான் இல்லாமல் ஆகிவிடுவேன் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்களாம், நாம் நம்மினுடைய நபியின் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்திருக்கிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் நபி நம்மவர்களின் மீது நேசம் எந்த அளவிற்கு வைத்திருந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே நம்மவர்களுக்கு சலாமை பெற்று தந்தார்கள். அப்பேற்பட்ட நபிக்கு குர்ஆன் என்ற வஹியை கொண்டு வந்தவர்கள் அல்லவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு யா ரசூலல்லாஹ், அதை மட்டும் அல்லாஹ் கிட்ட கேட்டு பெற்று தாருங்களேன், அதை மட்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தாருங்களேன் என்று கேட்டார்கள். நபி அவங்க கேட்டாங்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, நீங்க என்னை எல்லா இடத்துலயும் கூடயே வந்தீங்க, எல்லா நேரத்தையும் எனக்கு வஹியை கொண்டு வரீங்க, எனக்கு நீங்க உதவி செய்யும் போது உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், நான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா உங்களுடைய உம்மத்தார்கள் அனைவரையும் கேள்வி கணக்கு முடித்துவிட்டு அனுப்பி விடுவான். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது அல்லவா, முடியை விட மிகவும் மெலினமானது என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாலத்தை உங்கள் உம்மத்தார்கள் கடக்கும் பொழுது யார் யாரெல்லாம் அந்த நரகத்தில் கால் வழுக்கி விழுகின்றார்களோ அவர்களை என் ரக்கைகளால் தூக்கி உங்களோடு சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது யா ரசூலல்லாஹ். விழக்கூடியவர்களை என் ரக்கைகளால் தூக்கி உங்களோடு சேர்க்க வேண்டும், நரகவாதிகளை சொர்க்கவாதிகளாக உங்களோடு சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அதை மட்டும் எனக்கு கேட்டு பெற்று தாருங்களேன், அதை மட்டும் கேட்டு எனக்கு பெற்று தாருங்களேன் என்று கேட்டார்கள். நபி அவர்களும் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை வாங்கி தந்தார்கள் என்பது வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் சில நபர்கள் நினைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள், 27 தான் லைலத்துல் கதிர் இரவா, 27 தான் லைலத்துல் கதிர் இரவா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தனையிலேயே சந்தேகத்திலேயே இருக்காங்க. 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லாஹ் 7 அப்படின்ற வார்த்தைக்கு பல விசேஷங்களை வச்சிருக்கான். என்னன்னு சொன்னா, 7 அப்படின்ற வார்த்தை நபி கூட ஹதீஸ்ல சொல்லும் போது ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில், கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள். அந்த 10 நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா 7ன்றது வார்த்தை வந்துடும். தொழக்கூடிய ஒவ்வொரு மனிதனினுடைய 7 உறுப்புகள் பூமியிலே படுகிறது. நாம் சஜிதா செய்யும் பொழுது நம்முடைய 2 காலினுடைய விரல்கள், 2 கால்களினுடைய விரல்கள் படுகின்றது 2, 2 முட்டிகள் படுகின்றது 2, 2 கைகள் வைக்கின்றோம் 2, ஆக மொத்தம் 6 வந்து விட்டது. நெற்றியை வைக்கிறோம் அல்லவா, இது 7ஆக வந்து விட்டது. 7 உறுப்புகளை நாம் தொழுகையிலே வைக்கின்றோம்.
அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கின்றான், 7 பூமிகளை படைத்திருக்கின்றான், 7 நரகங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஏன்? நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு வாரத்தை கணக்கிட்டு பாருங்களேன். ஒரு வாரத்தை கணக்கிட்டு பார்த்தா கூட அந்த ஒரு வாரத்துல 7 நாள் தான் வருது. ஏன் இப்ப நம்மளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி போன மியாராஜினுடைய இரவு கூட ரஜப மாதத்தினுடைய பிறை 27 தான் அல்லாஹ் மியாராஜிற்கு நபி அவர்களை அழைத்து சென்றான். இது ஒரு ஆதாரம். 27 தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பது. இது நம்முடைய அறிவுக்கு எட்டியது. இரண்டாவது, நாமெல்லாம் அறிந்திராத, நமக்கெல்லாம் தெரிந்திராத, நாம் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டிராத ஒரே ஒரு வசனம், ஆரம்பத்திலே ஓதுன ஒரே ஒரு வசனம் தான், சொல்லி முடிச்சிடுறேன். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இதுதான், இந்த 3 ஆயத்து போதும். 3 ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27 தான் என்பதை நம்மவர்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டுகின்றான். எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு, இந்த 3 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? 1666 வசனம் இருக்கும் போது அல்லாஹ் இந்த 3 ஆயத்துல மட்டும் லைலத்துல் கத்ர புகுத்திடுவானா? இந்த 3 வசனத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்னைக்குன்னு சொல்லிடுவானா அப்படின்னு பார்த்தா, இந்த 3 வசனம் போதும். அல்லாஹ் லைலத்துல் கத்ரினுடைய இரவு இந்த 27 தான் என்பதை அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுவான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த 3 வசனத்திலையும் 3 வாட்டி லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை வருது. அது ஒவ்வொன்றையும் நம்ம எண்ணி பார்த்தா கரெக்டா வரும். லைலத்துல் கத்ர், லாம் யா லாம் குண்டு தா, லைலத்து, அல் கத்ர் அலிஃப் லாம் காஃப் தால் ரா, 5 எழுத்துக்கள் ஒன்று சேர்த்தால் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை 7 அடங்கும். அந்த 7 9 அடங்கும். அந்த 9 எழுத்துக்களை நாம் 3 பெருக்கினால் 27 என்பதாக வந்துவிடும். 27 தான் லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு இருக்கின்றான். நாம் அனைவரும் அப்பேற்பட்ட ஒரு நல் பாக்கியம் நிறைந்த ஒரு இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட நல்ல இரவுகளை நம்முடைய அமல்களால் நிரப்பவும் நன்மைகளை பெற்று செல்லவும் அல்லாஹ் நல்லா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே கண்மணி கோமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரினுடைய ஷஃபாத் என்னும் சிபாரிசை பெற்ற மக்களில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்தில் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை நபர்களையும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிகளாரோடு நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எழுப்புவானாக என்ற நல்ல துஆவை ஆதரவைத்தவனாக, உங்களுடைய துஆவையும் எதிர்வைத்தவனாக, நாம் அதிக நன்மைகளை செய்திடவும் பாவங்களை தவிர்ந்திடவும், நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும் பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும், இந்த நல்ல நாளின் பொருட்டாலும் நல்ல இரவின் பொருட்டாலும் நல்ல நேரத்தின் பொருட்டாலும் நல்ல ஒரு இரவின் பொருட்டாலும் அல்லாஹ் தஆலா நம் அத்தனை ஹலாலான தேவைகளையும் ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நோயுள்ளவர்களுக்கு நோயற்ற வாழ்வை தருவானாக. கடனுள்ளவர்களுக்கு கடனில்லா வாழ்க்கையை தருவானாக. அனைத்து இன்னல் துன்பங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிகளாரோடு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று நல்லெண்ணத்தோடு துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.